இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. பராசக்தி, ஜனநாயகன் இந்த படம் இரண்டு நடிகர்களோட ரசிகர்களை தாண்டி அரசியல் பிரச்சனையா மாறி திமுகவும் காங்கிரஸும் அந்த பிரச்சனையை நோக்கி நகர்ந்துச்சு. அதற்கடுத்து இப்போது தேசிய அளவில் பாஜக விசஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறத நோக்கி ஜனநாயகனும் பராசக்தி அன்னைக்கு நகர்ந்திருக்கு. அதற்கு பின்னாடி டெல்லியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டிருக்கு. அதில் பராசக்தி குழுவினர் கலந்துருக்காங்க, பிரதமர் மோடி கலந்துருக்காரு. பாஜக விழா அதுங்கிற அடிப்படையில் புதிய புதிய கோணங்கள் இப்போ விவாதத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய நெருக்கடி நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமான குடைச்சல்களை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சமீபத்த தகவலாக இருக்குது. தமிழக அரசியலில் இது முக்கிய பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. எல்லாத்தையும் விரிவாக பார்த்துடலாம். வெல்கம் டு சென்சேஷன். பராசக்தி படம் பல தடைகளை தாண்டி தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. அதில் சர்ச்சையான கருத்துக்கள் நிறைய காங்கிரஸாரால் சொல்லப்பட்டுட்டே வருது. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் தியேட்டருக்கு வர்றதுக்கே தடுமாறிட்டு இருக்கு. நிறைய சிக்கல்களில் ஜனநாயகனும் இருக்குது. இப்போ நேற்று தமிழகம் வந்திருந்த ராகுல் காந்தி ஜனநாயகனுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் போடுறாரு. அதில் பாஜகவை குற்றம் சாட்டுகிறார். இது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறாரு. அதில் நிறைய பேர் இது தமிழ் படமே கிடையாது, அதுவே தெலுங்கு படத்தோட ரீமேக், இதில் என்ன தமிழ் கலாச்சாரம் இருக்கும் அப்படின்னு கேட்டாலும் ராகுல் காந்தி சொன்னது பொதுவான ஒரு கருத்து அப்படின்னு காங்கிரஸார் அதற்கு பதில் சொல்லிட்டு வராங்க. மேலும் காங்கிரஸார் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, ராகுல் என்ன புதுசாக சொல்லிட்டாரு, ஆல்ரெடி தமிழக முதல்வர் பொதுவாக தானே சொல்லியிருக்காரு, பாஜகவினுடைய இடி மாதிரி, ஐடி மாதிரி, சிபிஐ மாதிரி, இப்போ சிபிஎஃப்சி இந்த திரைப்பட தணிக்கைத்துறையும் மாறிட்டு இருக்குங்கிறது முதல்வருடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பார்த்தாலும் அது பொதுவான விமர்சனம் தானே அப்படின்னு காங்கிரஸாரும் திமுகவினரும் இதை பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. குறிப்பாக டெல்லியில் எப்போதும் போல வழக்கம் போல எல் முருகன் பொங்கல் விழா கொண்டாடுவார். அது ஒவ்வொரு முறையும் பிரதமரை அழைப்பார். அந்த விழா ஏன் எல் முருகனே கொண்டாடுறாரு டெல்லியில் பொங்கல் விழா அப்படின்னா, அவர் தான் நடத்துகிறதா சொல்கிறாங்க. டெல்லியில் இன்னும் 2 தமிழர்கள்லாம் இருக்காங்க. மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் இருக்கார், மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேருந்து போன நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. இப்போ இவங்க வீட்டிலலாம் ஏன் அந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுறது இல்லையா, அல்லது அதில் பிரதமருக்கு அழைப்பு விடப்படுறது இல்லையாங்கிறதுலாம் தனி விவாதமாக இருக்குது. இப்போ எல் முருகன் இதை அஃபிஷியலாக கொண்டாடுறாரு. இந்த விழாவுக்கு நிறைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அழைக்கப்படுறாங்க, நிறைய முக்கிய பிரபலங்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க, சினிமா பிரபலங்கள் அழைக்கப்படுறாங்க. அந்த வரிசையில் தான் இந்த விழாவும் இன்னைக்கு கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த விழாவில் குறிப்பாக திரைப்படத்துறை சார்பாக பராசக்தி குழுவினர் தான் அழைக்கப்பட்டிருக்காங்க. அது ஏன் பராசக்தி குழுவினர் அழைக்கப்பட்டிருக்காங்க? பராசக்தி முழுக்க முழுக்க மத்திய அரசுக்கு எதிரான ஒரு படம் தான். ஆனால் ஏன் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னா, பாஜக அந்த விஷயத்தை வேறு விதமாக பார்க்குறதா சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்திரா காந்திக்கு எதிராக, காங்கிரஸுக்கு எதிராக திமுகவினுடைய பழைய அரசியல் அந்த படம் பேசுது, அதனால் இதுக்கு எதிராக தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ பாஜகவினுடைய அஜெண்டா என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய்க்கு எதிராக நிற்கணும், அந்த அடிப்படையிலையும் நம்ம அந்த பராசக்திக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்டா இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது பராசக்திக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாஜக அப்படின்னு எடுத்துக்கிறதா, அல்லது பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் காரணங்கள் தானா அப்படிங்கிற விவாதமும் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, மத்திய அரசு மொழி திணிப்பு இதெல்லாமே வந்திருந்தா நிச்சயமா அது எப்படி காங்கிரஸை மட்டும் குறிக்கும், இன்றைய ஆட்சியாளர்களும் அதான பண்றாங்க அப்படிங்கிற கேள்வியும் வருது. நமக்கே தெரிந்து மும்மொழி கொள்கை திட்டம், அதாவது புதிய கல்விக் கொள்கையில மும்மொழியை திணிக்கிறாங்க, இந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை வரும்பொழுது தமிழக அரசு அதை ஏற்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஏற்றுக்கொண்டால்தான் 2000 கோடி ரூபாயான நிதி தரப்படும் அப்படிங்கிற பிரச்சனை தர்மேந்திர பிரதான்லேருந்து பலரும் சொல்லியிருக்காங்க. இன்னமும் அந்த பிரச்சனை நிலுவையில் தான் இருக்குது, இன்னும் அந்த பணமும் கொடுக்கப்படலை. அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போது காங்கிரஸை மட்டும் டார்கெட் பண்ணுதா அப்படின்னா, அதில் பாஜகவுக்கு 2 டார்கெட் இருக்குது. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று தாவேக்கா. தாவேக்காவை ஏன் இவ்வளவு அடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று காங்கிரஸ் கூட தாவேக்கா நெருங்கிறது இவங்களுக்கு பிடிக்கல. ரெண்டாவது, இப்போ இருக்கிறபடி சில கணக்குகள்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க, அதில் சர்வேலாம் நடந்திருக்கு. அந்த சர்வேயின் அடிப்படையில் விஜய்க்கு கொஞ்சம் வாக்கு சதவீதம் இருக்கிறதாகவும், அது காங்கிரஸோட போய் சேர்ந்தால் இன்னும் அதிகமாக வர்றதாகவும் பேசப்படுது. காங்கிரஸே இல்லைனாலும் விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் திமுகவோட வெற்றியை ரொம்பவே உறுதிப்படுத்துது அப்படிங்கிற கோவம் தான் பாஜகவுக்கு இது இருக்கக்கூடியதாக இருக்குது. பாஜக செய்யக்கூடிய இத்தனை அரசியல் வேலைகளுக்கு பின்னாடியும் அந்த கோவம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பராசக்தி படத்துக்கு
பாஜக சார்பாக அழைப்பு விடுறாங்க, போகிறாங்க. ஆனால் அந்த படக்குழு எப்படி போனாங்க, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னா, அவங்க பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டா நாங்கள் எப்படி போயிட்டு வருவோம் அந்த மாதிரி தான் போயிட்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவங்களுக்கு இங்கே பராசக்தியில் நடித்ததுனால ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இவங்க திமுக ஆதரவான நடிகர்கள், திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கங்கிற ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அதையும் நல்லிஃபை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து பொதுவானவர்கள் திமுக படத்துலையும் நடிப்போம், திமுக கருத்து பேசுகிற படத்துலையும் நடிப்போம், அந்த பக்கம் போனோன்னா நாங்கள் பாஜகவோடய நெருக்கமாக இருப்போம் அப்படிங்கிறதையும் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு நெருக்கடியின் காரணமாக தான் அவங்க போயிருக்காங்கிறாங்க. அதில் சிவகார்த்திகேயன் அவரது மனைவி போயிருக்காங்க, அதற்கப்புறம் நடிகர் ஜெயம் ரவி போயிருக்காரு, அப்புறம் அவங்களோட பாடகி கெனிஷா அவங்க போயிருக்காங்க, குறிப்பாக ஜிவி பிரகாஷ் அங்கே வந்து இசையமைச்சிருக்காரு திருவாசகத்தை. இந்த விஷயங்கள் தான் இப்போது தமிழக அரசியலில் பேசு பொருளாக இருக்குது. ஒரு பக்கம் இப்படி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தொடர்ந்து திமுக விமர்சிக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய விருதுநகரை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. சங்கி குழு நடத்தின பொங்கல் விழாவில் பராசக்தி குழு கலந்துருக்கு, ஆனால் ஜனநாயகனுக்கு மட்டும் தடை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இந்த ஜனநாயகன் விசஸ் பராசக்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அளவில் இன்றைக்கி எதிரொலிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. ஆளாளுக்கு ஒரு படத்தை எடுத்துக்கிறாங்க. ராகுல் காந்தி ஜனநாயகன் எடுத்துக்கிட்டால் பிரதமர் மோடி வந்து நான் பராசக்தி எடுத்துக்கங்கிறாரு. இது எப்படி பராசக்தியை அவர் கையாள முடியும், இவங்களுக்கு எதிரான படம் தானே அப்படின்னா அதற்கு 2 காரணம் சொல்கிறாங்க. விஜய் இருக்காரு, இந்த மாதிரி வேறு சில காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை இப்போது தேசிய அரசியலில் மையப்பொருளாகவும் விவாத பொருளாகவும் மாறி இருக்கு. இது பராசக்திக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இதுதான் நாங்கள் சொல்கிறோம், இவங்க வந்து மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு விஜய் கட்சியை சேர்ந்த சிலர் வந்து இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துகிறாங்க. அதாவது ஆல்ரெடி மறைமுக கூட்டணியில் இருந்ததுனால தான் பராசக்தி படத்துக்கு சென்சார் கிடச்சிச்சு, அதற்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விழாவில் அவங்களை நேரடியாக கூப்பிட்டு வச்சு அழைச்சி பாராட்டுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, பராசக்திக்கும் 25 கட்டுகள் கொடுக்கப்பட்டுச்சு, அதை பராசக்தி ஏற்றுக்கொண்டுச்சு, ரிவ்யூ கமிட்டி போகலை, உடனடியாக அந்த படம் வந்துடுச்சு. அதே விஷயத்தை விஜய் ஏன் பண்ணலை அப்படிங்கிறது தான் விவாதமாக மாறி இருக்கு. அதை அப்பயே பண்ணியிருந்தாருன்னா அந்த பிரச்சனை இல்லையே, அப்போது வேறு சில முட்டல் மோதல்கள் அங்கே போயிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தனிப்பட்ட முறையிலான பகையா அல்லது பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தமா அப்படிங்கிறதுலாம் விவாத பொருளாக தான் இன்னமும் இருக்குது. அதே மாதிரி இப்போ பிரதமர் மோடி விழாவுக்கு பராசக்தி குழுவினர் போயிருந்தாலும், பொங்கல் வைக்க போயிருந்தாலும் அங்கே வந்து பராசக்தி படத்தை பற்றி அவங்க எதுவும் பேசலை. அதாவது பராசக்தி படத்துக்காக பராசக்தி நல்ல படம், பராசக்தி மாதிரி இனிமேல் நாங்கள் மொழியை திணிக்க மாட்டோம் அப்படின்னு பிரதமர் மோடி எந்த உத்தரவாதமும் கொடுக்கல, அது தொடர்பாக அவர் எதுவும் பேசலை. அதுதான் வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பராசக்தி குழுவினர் அழைக்கப்பட்டிருக்காங்களே ஒழிஞ்சு அந்த அரசியல் அங்கே பேசப்படலை. அது மாதிரி சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் பேட்டி கொடுக்குறாருங்க. அப்போ காங்கிரஸார் சொல்கிற மாதிரி படம் வந்து யாருக்கும் எதிரான படம் கிடையாது, அதில் மக்களுக்கு பிடித்திருக்கு, படத்தை பார்த்தாங்கன்னா காங்கிரஸ்காரர்களுக்கு பிடிக்கும், இது வந்து பிரச்சார படம் கிடையாது, நான் பிரச்சாரம் செய்யலை, பிரச்சாரம் செய்யவும் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவர் தனது நிலைப்பாட்டை அங்கே சொல்லியிருக்காரு. எது எப்படியோ தமிழகத்திலிருந்து உருவான 2 படங்கள் இந்திய அரசியலை இன்னைக்கு கொதி நிலையில் வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்திய அரசியலை பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கு இந்த 2 படங்கள். இதில் ராகுல் காந்தி நேற்று வந்து போட்ட ட்வீட்டு, அதற்கு முன்னாடி திமுக தலைவர் போட்ட ட்வீட்டு, இது கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் நிர்வாகிகள் இவங்களுக்கு உண்டான பிரச்சனை, 2 ஐடி விங் நடத்தக்கூடிய போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட்டுகிட்டே இருக்கு. இதில் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் செல்வ பெருந்தகைக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போது கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, செல்வ பெருந்தகையை பதவியை விட்டு நீக்குங்க அப்படின்னு. இது ஒவ்வொரு முறையும் காங்கிரஸில் யார் தலைவராக இருந்தாலும் பண்டிலாக அந்த கடிதங்கள் வந்து காங்கிரஸ் தலைமை டெல்லிக்கு அனுப்பப்படுறது வழக்கம்தான். ஆனால் இந்த முறை அனுப்பப்படுறதுக்கு பின்னாடி சாதிய அரசியலும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, செல்வ பெருந்தகை வந்து என்னதான் காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தாலும் காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய பல குழுக்கள் வந்து அவரை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அடிப்படையிலேயே டீல் பண்ணுறதாக தகவல்கள் சொல்லப்படுது. அதனால தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் மீறி பலரும் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அவர் வந்து அமைதியாக இருங்கன்னு சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. அந்த இடத்துல வேறு ஒரு தலைவர் இருந்திருந்தால் இவ்வளவு எளிதாக அவர் டீல் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு செல்வ பெருந்தகையினுடைய ஆதரவாளர்கள் அங்கே அவங்கள்ட்ட பேசும்போது இந்த தகவலை சொல்கிறாங்க. இது வந்து செல்வ பெருந்தகைக்கு நெருக்கடியாக மாறுமா, அல்லது அவருக்குள்ள பவர் பாலிடிக்ஸ், அவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கேவோட ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக அறியப்பட்டவர். மல்லிகார்ஜுன கார்கே மகன் வெற்றி பெற்றதற்கு பின்னாடி இவரது உழைப்பு கர்நாடகாவில் இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் கடந்த கால வரலாறு. ஸோ அந்த அடிப்படையில் இவர் எப்படி இதை எதிர்கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று அதில் சொல்கிறாங்க, தேர்தலுக்கு முன்னாடியே அவரை வந்து காங்கிரஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிட்டா
விஜய் கூட போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா இவர் தான் பெரிய தடையாக இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதுலேயும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் தான் வந்து திமுக ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, இவர் சில அனுகூலங்கள் அதனால் அடைஞ்சுக்கிறாரு, திமுக காரராகவே பேசுகிறார் நம்ம கட்சியில் இருந்துட்டு அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த குற்றச்சாட்டை உண்மைன்னு ராகுல் நம்புவாரா, நம்பினா அதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, திமுக கூட்டணியில் தான் இந்த சலசலப்பு இவ்வளோ பயங்கரமாக போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா, இருந்தால் என்னென்ன சீட்டு கொடுக்கணும், எவ்வளோ தொகுதி கேட்பாங்க, அப்படி அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ராகுலோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விசிகா எப்போ அணுகுண்டை தூக்கி போடுவாங்க, ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க தனிச்சின்னத்தில் நிற்பாங்க, தொகுதி நிறைய கேட்பாங்க அப்படின்னு திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு சத்தமே இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி பிரச்சனை பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாங்கள் தான் தலைமை அப்படின்னு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே தடுமாறுகிறார் அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைக்குது. ஏன் அப்படின்னா, கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நெருக்கடியை தினம் தினம் ரூம் போட்டு யோசிச்சுட்டு வந்து அவர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஜான் பாண்டியன் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு திமுக சேர்ந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்லியிருந்தார். அது ஒரு பெரிய தீய பற்ற வச்சுச்சு. அவரும் ஜான் பாண்டியன் என்ன நினைச்சார், ஒரு நாள் எரியட்டுமே அப்படின்னு எரிய விட்டுட்டு அடுத்த நாள் வந்து பேசுகிறாரு, அதாவது நாங்கள் அதிமுகவோட தான் போவோம் அப்படின்னு அந்த ஒரு சர்ச்சை தீயை அவர் அணைச்சி வச்சார். இப்போ என்ன பிரச்சனை எழும்பியிருக்கு அப்படின்னா, வாசன் ஜிகே வாசன், அதாவது ரொம்ப நெருக்கமான நபர், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரொம்ப நெருக்கமான நபர். குறிப்பாக பிரதமர் மோடி அமித்ஷாவோட குட் புக்கில் பாஜக மாநில தலைவர்களை விட இவருக்கு தான் முக்கிய இடம் இருக்குது, ரொம்ப டாப்பில் இவர் தான் இருக்கார். ஸோ அப்போ இப்போ என்ன பிரச்சனை அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், அவர் வந்து தொடர்ந்து அதிமுக பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒருத்தர் தான் தமாக தலைவர் ஜிகே வாசன். இப்போ இவர் வந்து தானும் ஒரு தனித்து நிற்கணும், தனது கட்சிக்கும் அங்கீகாரம் வேணுங்கிற அடிப்படையில் 12 தொகுதிகள் கேட்கிறாரு. அந்த தகவல் தான் இப்போதைக்கு ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஜிகே வாசனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ டிடிவி தினகரன், தேமுதிக இவங்க எல்லாருமே இத்தனை தொகுதி வேணும்னு கேட்குறாங்க, ஒரு ராஜ்யசபா சீட் வேணுங்கிறாங்க, மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வேணும்னு கேட்குறாங்க. இந்த முறை ஜிகே வாசன் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு. குறிப்பாக கட்சிக்கான அங்கீகாரத்தையாச்சும் இந்த முறை பெற்றுடுவோம், அதில் ஒரு 4-5 பேர் பலன் பெறட்டுமே அப்படிங்கிறது. ஏன்னா கடந்த முறை இவர் அதிமுக விட்டுட்டு பாஜக போனார் நாடாளுமன்ற தேர்தலில், ஆனால் எம்பி சீட்டு கொடுத்தது அதிமுக. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, எம்பி சீட்டு வேணால் அதிமுக கொடுத்துருக்கலாம், ராஜ்யசபா சீட்டு, ஆனால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு காரணமாக இருந்தவங்க பாஜக தான். பாஜக அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா அதிமுக அந்த சீட் நமக்கு கொடுத்துருக்காது, அதனால் நான் அதிமுகவோடய போகிறேன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு போயிருந்தார். அப்போ நிறைய கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பினுச்சு அவருக்கு. இவர் ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு, நமக்கு வந்து அதிமுகவோட போனால் தானே செல்வாக்காக இருக்கும், ஒரு தொகுதியாச்சும் நம்ம ஜெயிச்சிடலாமே, இவர் ஏன் பாஜகவோட போகிறாருன்னு அங்கே அறிந்த முகங்களாக இருக்கக்கூடிய யுவராஜ் போன்றவர்கள்லாம் எடப்பாடிக்கு ஃப்ளெக்ஸ் வச்சு எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்பட்டது தான் கடந்த தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இவர் வந்து தனித்து 12 தொகுதியில் நாங்கள் நிற்கணும், அதுவும் இல்லாமல் எங்களுடைய சைக்கிள் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட போகிறோம், அதற்கான வேலைகள்லாம் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் பார்க்க தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஆனாலும் இது தொடக்க நிலையில் தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எதன் அடிப்படையில் அவருக்கு 12 தொகுதிகளை கொடுப்பாரு, அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது, அவர் எதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு, தமிழகத்தில் எந்த பகுதி அவருக்கு செல்வாக்கான பகுதி, இதெல்லாமே நம்ம விவாதத்துக்குரிய விஷயங்களாக தான் இருக்குது. ஆனால் ஜிகே வாசன் ஏன் இப்படி தொடர்ந்து கேட்குறாரு அப்படின்னா, கட்சியோட அங்கீகாரம் வேணுங்கிற ஒற்றை புள்ளியில் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா பிரதமரோட நான் ரொம்ப நெருக்கமானவன், அதை பயன்படுத்தி இந்த மாதிரி நம்ம அதிக தொகுதியில் நின்று ஒரு 5-6 எம்எல்ஏக்களாச்சும் நமக்கு வேணும், இல்லைனா கட்சி அனைவரும் கிண்டல் பண்ணுற மாதிரி காணாமல் போயிடும் அப்படிங்கிறது அவருடைய மன ஓட்டமாக இருக்குது. எடப்பாடி கிட்ட பேசியிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் முதற்கட்ட தொடக்க நிலைங்கிறதுனால எடப்பாடி இதை பெருசாக எடுத்துக்கல, தேர்தல் நெருங்கி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கார். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இன்னைக்கு தான் அவரது பிறந்தநாளை ஒட்டி டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலரும் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. ஓபிஎஸ்க்கு நிறைய அவரது ஆதரவாளர்கள் வந்து வாழ்த்து சொல்லிகிட்டே வராங்க. ஆனால் ஓபிஎஸ் இன்னைக்கு தனது நிலைப்பாட்டை அறிவிக்கிறேன்னார், முக்கியமான முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னாரு. நிறைய முறை அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், சொன்னாலும் வந்து அவர் என்ன செய்வாருங்கிறது கடைசி நேரம் வரைக்கும் தெரியாது. கடந்த முறை பியூஷ் கோயலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இடையிலான சந்திப்புக்கு பிறகு ஒரு உத்தேச தொகுதி பங்கீட்டு பட்டியல் வெளியானுச்சு. ஆனால் அது வந்து உண்மை அப்படிங்கிறத அந்த 2 தலைவர்களும் சொல்லலை. ஆனால் உத்தேச தொகுதி பங்கீடு பட்டியல் தான் அது. அதன் அடிப்படையில் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஓபிஎஸ்க்கு ரொம்ப குறைவாகவும் டிடிவிக்கு குறைவாகவும்லாம் அந்த பட்டியலில் இடம்பெற்றுச்சு. அன்று இரவே ஓபிஎஸ் வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு
தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு கண்ணாபுரான்னு எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார், கடுமையாக விமர்சித்தார். அதுக்கப்புறம் சரி முடிவை சொல்லிடுவாருன்னு பார்த்தா அந்த முடிவை சொல்லவே இல்லை. என் பர்த்டே அன்னைக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் நினைவு நாள் அன்னைக்கு நான் சொல்கிறேன்னாரு. அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கும் இன்னும் ஒரு இறுதி வடிவம் மனசில் வரல, யார் கூட போகிறதுங்கிறது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு முடிவு சொல்லிடுவார் அப்படின்னு அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்குறாங்க. தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அப்படி தான் சொன்னாங்க. ஜனவரி 9ஆம் தேதி நடந்த கடலூர் மாநாட்டில் கண்டிப்பாக சொல்வோம் அப்படின்னு சத்தியம் பண்ணாத குறையாக போகிற வர எல்லா பத்திரிகையாளர்கிட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் சொல்லலை. கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் கொடுக்குறங்கிற பேரில் பச்சையாக ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் தொண்டர்களுக்கே பெரிய ஏமாற்றமாக போச்சு. இன்றைக்கி ஓபிஎஸ் சொல்வாரா அப்படிங்கிறது கேள்வி. சொன்னால் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் மனசில் 2 ஆப்ஷன் அவருக்கு பெருசாக போயிட்டுருக்கு. ஒன்று டிவிகேவில் போகிறதா அல்லது தனிக்கட்சி மூலமாக பாஜக கூட்டணியில் அங்கம் பெறுகிறதா, அது ரெண்டும் தான். ஏன்னா திமுகவிலையும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் திமுகவில் அவ்வளோ எளிதாக உள்ள நுழைகிறது சிரமம். அந்த அடிப்படையில் பாஜகவோட போகிறதா டிவிகேவோட போகிறதாங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா பாஜக அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க, வந்து சேர்ந்துருங்க, ஒரு இமேஜ் வேணுங்கிறது. அது மாதிரி தொடர்ந்து டிவிகே கட்சியிலேருந்து செங்கோட்டையன் பல முறை ஓபிஎஸ்க்கு ஃபோன் பேசி நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிற எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் அடித்து சொன்னார், டிடிவி ஓபிஎஸ் எங்கள் கூட்டணி தான் வரப்போகிறாங்க அப்படின்னு பல பேட்டிகளில் செங்கோட்டையனும் சொல்லியிருக்காரு. இந்த ஆசிலேஷனில் இருக்கிறவர் 2 கட்சிகளை ஒன்றை தேர்ந்தெடுப்பாரா அல்லது திமுகவை நோக்கி தனது காரை விடுவாரா அப்படிங்கிறதான் பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு. இருந்தாலும் இவர் இந்த தேர்தலில் தன்னை ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடியில் இருக்கிறதுனால என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறதுல பெரிய குழப்பத்தில் இருக்கார் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இப்போ கூட்டணிக்குள்ளே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் கிளப்பி இருக்கு. ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் டிடிவி இன்னமும் ஒரு குழப்ப நிலையில தான் இருக்காரு. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு புதிரான மனநிலை தான் அவருக்கு இருக்குது. தேமுதிகவும் அப்படி தான் போக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. வருவாங்களா மாட்டாங்களா இப்போ கூட சொல்கிறாங்க இறுதி நேரத்தில் நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை தள்ளி போட்டுகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வரைக்கும் சரியான ஒரு ஒப்பந்தம் ஆகலை இந்த கட்சிகளோட அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக கூடவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாக தான் தகவல் வருது. ஸோ தேமுதிக, டிடிவி, ஓபிஎஸ் இப்போ தான் வந்து இப்போ தமாமுக ஒத்துக்கிட்டு ஜான் பாண்டியன் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி எந்த முறையான அறிவிப்பையும் வெளியிடலை. பாஜகவோட கூட்டணி இப்போ ஒப்பந்தமாயிருக்கு. பாமக அன்புமணி தரப்பில் இப்போ ஒப்பந்தமாயிருக்கு. இதுதான் அதிமுகவினுடைய தற்போதைய நிலைப்பாடாக இருக்குது. இதில் இருக்கிற கட்சிகளும் பிரச்சனை பண்ணுது, ஜி.கே. வாசன் போன்றவர்கள்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களே அப்படிங்கிறதா என்டிஏ கூட்டணியினுடைய இப்போதைய கவலையாக இருக்குது. இன்னொரு பக்கம் பொங்கல் விழா, இப்போ எப்படி டெல்லியில் பொங்கல் விழா நடந்துச்சோ அது மாதிரி தைலாபுர பொங்கல் விழாவும் பெரிய எதிர்பார்ப்போடு தான் கவனிக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா கடந்த முறை அந்த பொங்கல் விழாவுக்கு முன்னாடியே அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையே மனக்கசப்பு வெளிப்படையாக தொடங்கிடுச்சு. மேடையிலேயே 2 பேரும் தங்களது மன கசப்பை வெளிப்படுத்த தொடங்கிட்டாங்க. அதற்கப்புறம் இந்த பொங்கல் விழாவில் வந்து கலந்துப்பாரா இல்லையா அன்புமணி ராமதாஸ்? ஏன்னா ஒவ்வொரு முறையும் குடும்பத்தோடு அன்புமணி ராமதாஸ் தோட்டத்துக்கு வந்து அப்பாவோட அம்மாவோட பொங்கல் விழாவை குடும்பத்தோடு கொண்டாடுவாங்க. அது மாதிரி போன முறை வருவாராங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கடந்த பொங்கலுக்கு வந்தார். பேசிக்கொள்ளாமல் இருந்தாலும் அவங்க வந்து ஒத்துமையாக பார்த்து வீடியோலாம் பதிவானாங்க, ஃபோட்டோலாம் பதிவு பண்ணாங்க. அதன் அடிப்படையில் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போதைக்கு சூழல் அதை விட மோசமாக இருக்குது. இப்போதைக்கு நேரடியாக தந்தை மகன் தாக்குதலில் ஈடுபடுறாங்க. மகன் மட்டும்தான் இன்னும் தந்தையை பொதுவெளியில் விமர்சிக்கலை. ஆனால் ராமதாஸ் சொல்கிறாரு ஒரு பொதுவாக பேசாமல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாருங்கிறதா ராமதாஸனுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போது இந்த பொங்கலுக்கு வருவாங்களா சந்திப்பாங்களான்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. நேற்று தைலாபுரத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டுச்சு. ஆனால் அந்த பொங்கல் விழாவில் அன்புமணியோ அவரது குடும்பத்தைச் சேர்ந்த யார் ஒருவரோ வந்து கலந்துக்கவே இல்லை. இது இனிமே ஒட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதா இருக்குது அப்படின்னு தோட்டத்தரப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து எலெக்ஷன் ரீதியாகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து அதிமுகவோட ஒப்பந்தம் போட்டு முடிவு பண்ணிட்டாரு, 18 தொகுதிகள் தரதா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து இன்னும் இறுதி செய்யணும். தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து அந்த 18 தொகுதியில் மாற்றங்கள் வரலாம். அதே நேரம் ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் திமுகவோட தான் சேரப்போகிறார் அப்படிங்கிற தகவலும் தொடர்ந்து பேசப்பட்டுட்டே வருது. திமுக இல்லைன்னா தனித்து இல்லைங்க சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் திமுக தொடர்ந்து கொடுத்துட்டு வருது. இப்படி டெல்லி பொங்கல், இந்த சைடில் விழுப்புரம் பொங்கல் அப்படின்னு பொங்கல் வந்து பெரிய பரபரப்புக்கு மத்தியில் நடக்குது. பொங்கல் முடிஞ்சு 2 சம்பவம் இருக்குது. பொங்கல் முடிஞ்சு 18ஆம் தேதி காங்கிரஸில் வந்து பெரிய டெல்லியில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் திமுகவோட இருக்கணுமா தாவேக்காவோட போகணுமாங்கிறது குறித்து இறுதியான முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் நமக்கு சொல்லப்படுது. அந்த தகவலின் அடிப்படையில் தான் இனிமே தமிழக காங்கிரஸினுடைய நடவடிக்கை இருக்கும். இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் இன்னும் எத்தனை நாள் இந்த பொறுப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பொருத்தி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நாளில் இப்போ 23ஆம் தேதி வாக்கில் பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். முதல்ல என்ன சொன்னாங்க, திருப்பரங்குன்றத்தில் வராரு, அங்கே வந்து பேச போகிறார் மதுரையில் அப்படின்னாங்க. ஆனால் இப்போது சென்னைக்கு தான் வரப்போகிறார் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. சென்னையில் வந்து பிரதமர் மோடி பேசும்பொழுது
மேடையில் அனைத்து தலைவர்களும் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் அஜெண்டா. அது வந்து அமித்ஷா வரும்பொழுது அதான் சொல்லப்பட்டுச்சு. அமித்ஷா வந்து இங்கே மோடி பொங்கல் கொண்டாடினார் இல்லையா புதுக்கோட்டையில், அப்போவே அனைத்து தலைவர்களும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட அந்த விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்படல. இந்த நேரத்தில் இப்போ பிரதமர் மோடி வரும்பொழுது மேடையில் ஓபிஎஸ் இருக்கணும், டிடிவி இருக்கணும், பிரேமலதா விஜயகாந்த் இருக்கணும், அப்புறம் இதர கட்சிகள் அனைவரும் இருக்கணும், முன்னாள் இருந்த கூட்டணி கட்சிகள் இருக்கணும், புதிய கட்சிகளை இணைத்துக்கொண்டு ஒரு கூட்டணியை வலுவாக காட்டணும் அப்படிங்கிறது தான் பிரதமர் மோடியினுடைய அஜெண்டாவாக இருக்குது, பாஜகவினுடைய செயல் திட்டமாக இருக்குது. அந்த அடிப்படையில் 23ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் திமுக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்குது. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படியெல்லாமா நடக்கும் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வந்திருக்கோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் நடக்குது துருக்கி நாட்டில். அந்த திருமணத்தன்று அங்கே உள்ள திருமண சடங்குப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய மேசையில் பெரிய சைஸ் கேக்கை வாங்கி வச்சுட்டு அந்த கேக்கை வெட்டி மணமகளும் மாப்பிள்ளையும் சாப்பிடணும். எப்படி அப்படின்னா, மணமகள் மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுவார், மாப்பிள்ளை மணமகளுக்கு ஊட்டி விடணும். இது அங்கே உள்ள ஒரு சடங்கு சம்பிரதாயம். அந்த அடிப்படையில் தான் ஒரு திருமணம், புதுசாக திருமணமான ஜோடியும் அதே மாதிரி ஒரு செட்டப்பில் கேக் வெட்டுறாங்க. அந்த கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பையன் நம்மளை மாதிரி இருந்திருப்பார் போருக்கு, அவர் க்ரீம் எடுத்து நாக்கில் வச்சுட்டார். க்ரீம் எடுத்து நக்கி பார்த்துருக்கார் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. பார்த்த உடனே அந்த பொண்ணு கோவம் வந்துடுச்சு. அது எப்படி நீ எடுத்து சாப்பிட்ற, எனக்கு இல்லை கொடுக்கணும், நான் தானே ஃபஸ்ட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே கல்யாணத்துக்கு வந்துருந்த கேமராமேன்ஸ் தொடர்ந்து படம் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண் கோவப்பட்டவுடனே நம்ம மாப்பிள்ளை அவங்களுக்கு மேலே கோவப்படுவார் போருக்கு. அந்த இதில் இருந்த பிரம்மாண்டமான மேசை, அந்த மேசையில் இருந்த பிரம்மாண்டமான கேக் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே தள்ளி விட்டார். பிடிச்சி தள்ளி விட்டோன்னே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இத்தனை பேருக்கு முன்னாடி இப்போயே அவமானப்படுத்துகிற, உங்களெல்லாம் மனுஷன் வாழ்வானா, நான் வாழ முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பையனை நீ ஒன்றும் தேவையில்லை, எனக்கு நீ என்ன இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிற, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பையனை விட்டுட்டு போயிட்டார். இது எல்லாமே கேமராவில் பதிவானதுனால அது இப்போது வெளியாகிட்டு பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருக்கக்கூடாதா, பெரிய ஒரு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டீங்களே 2 பேரும் அப்படிங்கிற வகையில் இதை பார்க்குற எல்லாரும் கருத்து பதிவிட்டு வராங்க. கோபம் எவ்வளவு மோசமானது, அது எவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் உதாரணமாக இருக்குது. 2 பேருடைய வாழ்க்கை தொடக்கத்திலே முடிஞ்சு போச்சே, பரிதாபமாக இருக்கே அப்படிங்கிற கருத்துக்களும் இப்போ அது நோக்கி பதியப்பட்டு வருது. இதே மாதிரி டெல்லி பொங்கல், விழுப்புரம் பொங்கல் மாதிரி நாமளும் பொங்கல் கொண்டாட போகிறோம். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோடு சந்திக்கும் வரை நன்றி. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள்: கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும் திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல் கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.